தேங்க்யூ பிரதர். கிறிஸ்தியசுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவரும் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிரதான கிருபையினாலே தேவன் நம்மை கண்மணி போல காத்து இந்த மாலை வெளியிலே அவருடைய சத்திய வசனங்களை நாம் தியானிக்கும்படியாய் கிருபை செய்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம் நன்றிகளையும் துதி சோத்திரங்களையும் நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கான வேத பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அன்பான சகோதரர்களே, தேவனுடைய கிருபையினால கடந்த நாட்களிலாக நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சுவிசேஷ ஊழியம் அதை பற்றியதான ஒரு பாடத்தை நம்ம ஆரம்பித்திருக்கிறோம். இந்த பாடத்துக்கு நம்ம வைத்திருக்கக்கூடிய தலைப்பு நாம் பார்க்கும்போது தமஸ்குவிலிருந்து ரோம் வரை பரிசுத்த அப்போஸ்தலன் பவுலின் சுவிசேஷ பயணம். இந்த ஒரு தொடர் பாடத்துக்கு நம்ம வைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு தலைப்பு தமஸ்குவிலிருந்து ரோம் வரை பரிசுத்த அப்போஸ்தலன் பவுலின் சுவிசேஷ பயணம் என்ற தலைப்பில் நம்ம தொடர் பாடங்களாக நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு கூட நம்ம ஒரு பாடத்தை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். நம்முடைய இன்றைய பாடம் பவுலின் முதல் மிஷினரி பயணம். பவுலின் முதல் மிஷினரி பயணம், பால்ஸ் ஃபர்ஸ்ட் மிஷினரி டூர் என்ற ஒரு தலைப்பில் நம்ம அன்பு சகோதரர் ரசல் அவர்கள் எழுதின ஒரு பாடத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த பாடத்துக்கான ரீப்ரிண்ட் நம்பர் 2140. இந்த பாடத்துக்கான ரீப்ரிண்ட் நம்பர் 2140 அன்பு சகோதரர் ரசல் அவர்கள் மூலமாக எழுதப்பட்டதான இந்த பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, கடந்த பாடங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் தெரிந்து கொண்ட விஷயங்களை குறித்து நாம் பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய அறிமுகத்தை பற்றி நம்ம பார்த்திருந்தோம். அதாவது அப்போஸ்தலன் பவுல் அவர் ஒரு யூதனாகவும் ஒரு பரிசேயனாகவும் யூதர்கள் ஒரு மத்தியில் மிகவும் செல்வாக்கு பெற்றவராக அப்போஸ்தலன் பவுல் காணப்பட்டார். அது மாத்திரமல்லாமல் யூத மார்க்கத்தில் மிகவும் வைராகியம் உள்ளவராக இருந்து கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்தக்கூடியவராக இருந்தார் என்பதை நாம் பார்த்து வந்தோம். அதில் முக்கியமாக ஸ்தேவானுடைய ஒரு ஸ்தேவானை யூதர்கள் கல்லறிந்து கொலை செய்ததுக்கு அப்போஸ்தலன் பவுல் தான் தலைமை தாங்கினவராக நம்ம அவரை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஸ்தேவானை கொன்றவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை பவுலுடைய, அதாவது சவுல் என்று சொல்லப்பட்ட அவருடைய பாதத்தருகே வைத்திருந்தார்கள் என்று அங்கே வசனம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் அந்த அவருடைய பாதத்தருகே வைத்திருந்தார்கள். அவருடைய மேற்பார்வையில் ஸ்தேவான் கொல்லப்பட்டார் என்பதாக நம்முடைய அன்பு சகோதரர் ரசல் அவர்கள் கூட இதை குறித்து இப்படி சொல்லுகிறார். அப்போ சிலர் 7ஆம் அதிகாரத்தில் வசனம் வாசிக்கலாம். 58ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்போ சிலர் 7ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழட்டி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். பிரியமான சகோதர சரிகளே, அதாவது சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தருகே வைத்தார்கள் என்பதாக நம்ம இங்கே பார்க்கக்கூடிய இந்த வசனத்துடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுலுடைய தலைமையில தான் ஸ்தேவான் கொல்லப்பட்டார், அவருடைய அனுமதியோடு. ஆகையில் இந்த சவுல் என்பவர் நாம் பார்க்கும்போது அநேக கிறிஸ்தவர்களை என்ன செய்திருந்தார், துன்பப்படுத்தக்கூடியவராக அவர் காணப்பட்டார் என்று சொல்லி நம்ம வாசிக்கலாம். அதில் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அப்புறம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவனை கொலை செய்வதற்கு சவுல் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. பாருங்க பிரியமானவர்களே, போதும் சிஸ்டர். அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அதாவது சவுலுடைய சம்மதத்தினாலே, சவுல் இங்கே யார் அவர் சம்மதம் கொடுப்பதற்கு என்பால், இவர் ஒரு ஆலோசனை சங்கத்தில் இவர் ஒரு அங்கமாக இருந்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் இயேசுடைய மரணத்துக்கு பிறகு ஆலோசனை சங்கத்தில் இவர் ஒரு
அங்கத்தினராக இருந்திருக்கிறாரு. இவர் ஒரு பரிசேயன் என்று கூட நம்ம கடந்த பாடங்களிலே நம்ம பார்த்திருந்தோம். ஒரு பரிசனாக அஹ், பெரிய ஒரு நியாயப்பிரமாண படிப்பை படித்தவராக இருந்தார். அதை நம்ம வாசிக்கிறோம். அவரை குறித்து நம்ம படிச்சிருந்தோம் இல்லைங்களா? யார் கீழே அவர் படித்தார்? கமாலியல் என்பவர் கீழே படிச்சிருந்தார். நியாயப்பிரமாணத்தில் திட்டமாய் போதிக்கப்பட்டிருந்தார். நியாயப்பிரமாணத்தின்படி அவர் குற்றஞ்சாட்டப்படாத ஒரு யூதனாக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அப்படிப்பட்டவர் தான் நம்ம பார்க்கும்போது அவருடைய தலைமை கீழ்தான் இந்த ஸ்தேவான் கொல்லப்பட்டார் என்பதாக நாம் பார்க்குறோம். அப்படிப்பட்ட கிறிஸ்துவர்களுக்கு ஒரு எதிரியாக, ஒரு பெரிய எதிரியாக தான் இந்த சவுல் இருந்தார். அடுத்து 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 3rd verse படிங்க. சவுல் 8ஆம் அதிகாரம். வீடுக்கு தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலிலே போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். பாருங்க, சவுலை குறித்து இங்கே வசனங்கள் தான் சொல்லுது. சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டோம். ஒரு தலைமை போல இருந்திருக்கிறார் சவுல். பவுல் எனக்கூடிய சவுல் ஒரு தலைமை பொறுப்பில் இருந்திருக்கிறாரு. பிரியமானவர்களே, ஆகையால் அவருடைய தலைமையில் தான் கிறிஸ்தவர்கள் அதிகமாக துன்புறுத்தப்பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட சவுலை தான் ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தின் மிக பெரிய ஒரு வேலைக்காக அவரை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நம்ம கடந்த பாடங்களில் கூட நம்ம பார்த்துருந்தோம். போன பாடத்தில் கூட நம்ம படித்த பாடத்துடைய தலைப்பு என்ன பார்த்தோன்னாக்கா, அதாவது ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிற, வை பர்சிக்யூட்டஸ்ட் தோ மீ என்ற தலைப்பில் நம்ம பார்த்தோம். அதாவது சவுல் கிறிஸ்தவர்களை கொலை செய்வதற்காக அவர் பிரதான ஆசிரியர்கிட்ட இருந்து என்ன செய்கிறார், அவர் அனுமதி வாங்கி கொண்டு என்ன செய்கிறாரு, அவர் தமஸ்குக்கு போகிற வழியில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவரை அங்கே தரிசனமாகி அவரை சந்திக்கிறார். அது நம்ம கடந்த பாடத்தில் நம்ம பார்த்துருந்தோம். அன்புக்குரியவர்களே, அவர் போகிற வழியில் தமஸ்குவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை கொலை செய்வதற்கு அவங்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து அவங்களை சிறையில் அடைப்பதற்காக அங்கே போகக்கூடிய வழியில தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவருக்கு தரிசனமாகி என்ன செய்தார், சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார் என்ற ஒரு வார்த்தையோடு கூட அவரை அங்கே சந்திக்கிறாரு. அதற்கு பிறகு அவருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம போன பாடத்தில் நம்ம படிச்சது. பிரியமானவர்களே, அதில் அப்போஸ்தலனாகிய பவுல் அனனியா என்பவர்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு என்ன செய்தார் என்று பார்க்கும்போது தாமதம் இல்லாமல், அதாவது அவர் அந்த அந்த சந்திப்பில் ஆண்டவர் இயேசு அவரை சந்தித்த அந்த ஒரு சந்திப்பில் அவர் தன்னுடைய பார்வை என்ன செய்தார், இழந்திருந்தார். கண் குருடாக்கப்பட்டு 3 நாட்கள் கண் தெரியாமல் இருந்தார். அதற்கு பிறகு அனனியா ஜெபித்த பிறகு அவருக்கு பார்வை வந்ததாக நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து சவுல் அந்த திசைகளிலே அவர் என்ன செய்திருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அங்கே அவர் சில நாள் தமஸ்குவில் அவர் இருந்தார். சில நாள் இருந்து தமஸ்குவில் இருந்தவர்களுக்கு இயேசுவை குறித்து அவர் பிரசங்கித்து வந்தார். அதே 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் வசனம் வாசிக்கலாம். 19, 20 வசனங்களை நம்ம வாசிப்போம். பின்பு அவன் ஜெபம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீடருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். பாருங்க பிரியமானவர்களே, அவர் தாமதமின்றி என்ன செய்தார் என்று பார்க்கும்போது கிறிஸ்து தேவனுடைய குமாரன், இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அங்கே இருந்த ஆலயங்களிலே பிரசங்கித்திருந்தார். இதை கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். எருசலேம் இந்த நாமத்தை தொழுதுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசிரியத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். சவுல் அதிகமாக திறன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருந்த யூதர்களை கலங்க பண்ணினார். அப்போ தமஸ்குவிலே சில நாட்கள் சவுல் அங்கே இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அங்கே தமஸ்குவிலே சில நாட்கள் அவர் அங்கே இருந்து இந்த ஊழியங்களை அவர் அங்கே செய்திருந்தார். அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
அதிகமாக திறன் கொண்டு பிரசங்கித்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் அங்கே இருந்த யூதர்கள் சவுலை கொலை செய்வதற்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள பிளான் பண்ணுறாங்க, ஆலோசனை பண்ணினார்கள். 23ஆம் வசனத்தை படிங்க சார். 23, 23ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். பாருங்க பிரியமானவர்களே, அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவரை கொலை செய்வதற்காக என்ன செய்றாங்க, பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணிட்டு கோட்டை வாசலை, தமஸ்குடைய கோட்டை வாசலை அவர்கள் இரவும் பகலும் காத்து கொண்டிருந்தாங்க. எப்பயாவது சவுல் இப்படி வெளியே வரும்போது அவர் என்ன செஞ்சிடலாம், அவரை சாகடித்திடலாம் அப்படின்னு சொல்லி காத்திருந்தாங்க. ஆனால் சகோதரர்கள் சீசர்கள் அவரை ராத்திரியில அவரை தப்ப விட்டார்கள். அதை வாசிப்போம். அப்படியே தொடர்ந்து படிங்க சிஸ்டர். 24, 25 படி. அவர்களுடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை ம் கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தார்கள். ம் சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு ம் கூடையிலே வைத்து மதில் வழியாக இறக்கி விட்டார்கள். பாருங்க பிரியமானவர்களே, அப்போ ராத்திரியில சீசர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கூடையில் வச்சு அவரை அந்த மதில் வழியாக அவரை இறக்கி விட்டாங்க. அங்கே தப்பித்து சவுல் எருசலேமுக்கு போகிறாரு. பாருங்க, இப்போ அவருடைய ஜர்னி நம்ம பார்க்குறோம். இப்போ தமஸ்குலேருந்து அங்கேருந்து எருசலேமுக்கு போகிறாரு. ஆனால் எருசலேமில் இருந்தவங்க அவரை சீசர் என்று அவரை ஏற்றுக்கொள்ளல. அவர் என்ன செஞ்சாங்கனாக்கா அவரை கண்டு பயந்தாங்க. யாரும் அவரை அக்செப்ட் பண்ணாமல் இருந்தாங்க போகல. 26ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 26. சவுல் எருசலேமுக்கு வந்து ம் சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லோரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். பாருங்க பிரியமான சகோதர சரியில்லை. அதில் அவரை சீசன் அவங்களால நம்ப முடியல. ஏதோ ஒரு சதி பண்ணி நம்மளை கொல்றதுக்காகத்தான் இவர் சும்மா தன்னை கிறிஸ்தவராக காட்டிக்கிறாரு, ஏமாத்த நம்மளை பிடிக்கிறதுக்காகத்தான் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அநேகர் பயந்தாங்க அவரை. கவனிங்க அன்புக்குரியவர்களே, எல்லாரும் கவனிங்க. இப்போ நம்ம சவுலை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தமஸ்குல தான் தேவன் தமஸ்குக்கு போகிற வழியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்து அவரை தெரிந்து கொண்டார். சில காலம் தமஸ்குவில் அவர் இருந்து அங்கே இருந்த யூதர்களுக்கு இயேசுவை கிறிஸ்து என்று திஷ்டாந்தப்படுத்தி அங்கே என்ன பண்ணுறாரு, அங்கே காண்பித்தார். அப்போ அங்கே அவங்க அவரை சாகடிக்க பிளான் பண்ணும்போது அங்கேருந்து தப்பித்து எருசலேமுக்கு வருகிறார். எருசலேமில் கூட அவருடைய சீசர்கள் அவரை ஆ, ஏற்று நம்பாமல் எல்லாரும் அவருக்கு பயந்தாங்க. அவர் இயேசு ஏற்றுக்கொண்டது யாராலும் நம்ப முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ஒரு எதிர்ப்பாளராக இருந்தார். கிறிஸ்தவங்களை எதிர்க்கக்கூடிய ஒரு தீவிர எதிர்ப்பாளராக சவுல் இருந்ததுனால அவங்களால சுலபமாக அதை நம்ப முடியல. ஒருவேளை சவுல் நம்ம நடிக்கிறாரா அப்படின்னு சொல்லி அநேகர் அவரை பயந்தாங்க. அதுக்கப்புறம் பர்னபா தான் இப்போ அறிமுகமாகிறார். சவுலுக்கு இப்போ எப்படி பர்னபாவும் சவுலும் இருவரும் மிக முக்கியமானவங்க இல்லைங்களா அன்புக்குரியவர்களே. இந்த ஊழியத்தில், சவுலுடைய ஊழியத்தில் அவரோடு கூட பயணம் பண்ண ஒரு முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் பர்னபா என்பவர். பர்னபாவை பற்றி நம்ம முந்தின அதிகாரங்களிலே நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. அதில் பர்னபாவை குறித்து சில வசனங்களை நம்ம வாசித்து அப்படியே கடந்து போகலாம். இந்த பர்னபா என்பவர் யார், எப்படிப்பட்டவர் என்பதை பற்றின கொஞ்சம் விவரங்களை நம்ம பார்த்துட்டு அப்படியே கடந்து போகலாம் வாங்க. 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை 36, 37வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பாருங்க அன்புக்குரியவர்களே, இந்த பர்னபா யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் சீப்புர் தீவான். இவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னாக்கா இவர் சைப்ரஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஊர் பேருங்கள்லாம் நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் பிரியமான இல்லை. ஏன்னா நம்ம ஒவ்வொரு பாடத்துலேயும் இதுதான் ரொம்ப முக்கியமாக இந்த பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். ஊருங்க பேருங்க இதெல்லாம் நல்லா நினைவுக்கு வச்சுக்கோங்க. இந்த பர்னபா யார், எந்த ஊரை சேர்ந்தவர்? சைப்ரஸ், அதாவது சீப்புருவரான். இங்கே பாரு, இந்த படத்தில் இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா,
இங்கே சார்ட்டில் இங்கே பார்க்கும்போது இங்க பாருங்க, இந்த ஊரை சேர்ந்தவர். சரிங்களா? இதுதான் சைப்ரஸு. இது ஒரு சின்ன தீவு. இது ஒரு சின்ன தீவு. இந்த ஊர் தான் யாருடைய ஊர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பர்னபாவுடைய ஊர். சீப்புர் ஊரான். இவர் யாருனாக்க இவர் ஒரு லேவியன். மற்றும் அப்போஸ்தலர்களால் இவர் என்ன என்று அழைக்கப்பட்டவர் என்று பார்க்கும்போது ஆறுதலின் மகன், த சன் ஆஃப் கம்ஃபர்ட் என்று அழைக்கக்கூடியவர். அதாவது அநேகருக்கு ஆறுதல் கூறக்கூடியவராகவும் அநேகருக்கு ஆறுதலான ஒரு மனிதனாக இந்த பர்னபா இருந்திருக்கிறார். அதனால தான் அப்போஸ்தலர்கள் இவர் என்னன்னு கூப்பிடுவாங்கனாக்கா ஆறுதலின் மகன், இல்லைங்களா? சன் ஆஃப் கம்ஃபர்ட் என்று அழைக்குவாங்க. அந்த அர்த்தம் கொள்ளக்கூடிய பெயர் தான் இவருக்கு நாங்கள் பர்னபா. பர்னபா இவருக்குடைய மறுபெயர் என்னன்னாக்கா யோசே. இவருடைய மறுபெயர் யோசே என்பவன். இவர் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்க்கும்போது தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தவர். பிரியமானல்ல, தன்னுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் என்ன செஞ்சாரா? விற்று ஆண்டவருக்காகவும் அப்போ ஊழியத்துக்காகவும் என்ன செஞ்சார்? கொடுத்த ஒரு நபர் இந்த பர்னபா. சரிங்களா? அதனால் அப்போஸ்தலருடைய இந்த சுவிசேஷ பயணத்தில் அவரோடு கூட துணையாக இருந்து, இல்லைங்களா? அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்களுக்கு அப்போஸ்தலர் பவுலை சேர்த்து கொண்டு, தன்னோடு கூட சேர்த்து கொண்டு அவரை அப்போஸ்தலருக்கு அறிமுகம் செய்து மற்றும் அவரோட ஊழியத்தில் பயணம் செய்த ஒரு முக்கியமான ஒரு நபர் இந்த பர்னபா. வாங்க இப்போ வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர்கள் எருசலேமில் இருக்கிற சீசர்கள் பவுலை என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏற்றுக்கொள்ள பயப்படுறாங்க. ஏன்னா அவர் நடிக்கிறாரு. நடித்து உள்ளே நம்மளை யாரெல்லாம் கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி செய்கிறாருன்னு நினச்சாங்க. நாங்கள் என்ன நடந்துச்சுன்னா, இப்போ தான் பர்னபா இங்கே அறிமுகமாகிறார். பவுலுக்கு அறிமுகமாகிறார். 27ஆம் வசனத்தை வாசிங்க. 27. அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை ம் சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் ம் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் ம் அவர் அவனோடு பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். பார்த்தீங்களா பிரியமானவர்களே? அதில் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்க்கும்போது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு, இப்போ தான் பர்னபா பவுலுக்கு என்னாகிறாரு? இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. தைரியமாக போயிட்டு சவுலை கூட்டின்னு போயிட்டு என்ன செய்கிறாரு? அவங்கக்கிட்ட அறிமுகப்படுத்துகிறார், இல்லைங்களா? அவர் தமஸ்குக்கு போகிற வழியில் அவர் கர்த்தரை கண்டது, அப்புறம் தமஸ்குல நடந்தது, தமஸ்குல அவர் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தது, இதெல்லாவற்றையும் அப்போஸ்தலர்களுக்கு அங்கே விவரித்து சொல்லும்போது தான் அவர் என்ன பண்ணாங்க? அக்செப்ட் பண்ணாங்க. சவுலை அவங்க என்ன பண்ணுறாங்க? ஏற்றுக்கொண்டார்கள். அப்புறம் அதுக்கு பிறகு பவுல் எருசலேமுக்கு போக்குவரத்துமாக இருந்தார், இல்லைங்களா? அப்பப்போ போவார், வருவார். இவருக்கு ஒரு நிலையான ஒரு ஊழியனாக இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இவருடைய ஒரு முக்கியமான ஒரு ஊழியம்னு சொல்லி ஒரு ஆரம்பிக்கல. ஒரு சபை கூட அவருக்கான ஒரு ஒரு சபை கூட இன்னும் என்ன ஆகலை அவருக்கு, அங்கே முடிவாகலை. அதனால் அவர் போக்குவரத்துமாகவே இருந்திருந்தார் என்று வாசிக்கிறோம். 28 படிங்க சிஸ்டர். 28. அதன் பின்பு அவன் ம் எருசலேமிலே அவர்களிடத்தில் போக்குவரத்துமாயிருந்து. பார்த்தீங்களா? அப்போ எருசலேமுக்கு போக்கும் வருத்தமாகவே இருந்தார் என்று சொல்லி நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் அவர் இன்னும் அங்கே தைரியமாக இயேசுவின் நாமத்தை அங்கே பிரசங்கித்தார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். வாசிங்க சிஸ்டர். நெக்ஸ்ட் 29:30. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ம் தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். ம் அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். ம் சகோதரரை அறிந்து அவனை செசரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் தர்சுவுக்கு அனுப்பிவிட்டார்கள். பாருங்க அன்புக்குரியவர்களே, என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இவர் ரொம்ப போல்டாக பிரசங்கிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் தைரியமாய் பிரசங்கித்தார். யூதருடனே நாங்கள் பேசி தர்கித்தார் என்று நம்ம பார்த்தோம். ஏன்னாக்கா பவுலுக்கு ரொம்ப என்ன இருந்துச்சுனாக்கா பைபிள் நாலேஜ் அவருக்கு ரொம்ப இருந்துச்சு. நான் வாசிக்கிறோம், அவர் நியாயப்பிரமாணத்தில் நல்லா தெளிவாக கற்று தேர்ந்தவராக இருந்ததுனால
அவங்ககிட்ட என்ன பண்ணுறாரு, இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கினார். அதனால தான் அவருடைய பிரசங்கம் ரொம்ப தைரியமாக பிரசங்கித்தார். அப்புறம் கிரேக்கருடனே பேசி தர்கிக்கிறாரு, இல்லைங்களா? அதனால அவர் என்ன செஞ்சாங்களா, அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். ஸ்டார்டிங்லேருந்து பவுல கொல்றதுக்கு பல முயற்சிகள், ஆலோசனைகள் நடந்திருக்கிறதாக நம்ம இங்கே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்போ பவுல் எங்கே போறாருனாக்கா தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி போயிடுறார். அதான் இங்கே வசனம் சொல்லுது, சகோதரர் அதை அறிந்து அவனை செசேரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் அங்கிருந்து எங்க அனுப்பிட்டாங்க, தர்சு. தர்சு தெரியும் இல்லைங்களா? தர்சு யாருடைய ஊருங்க? யாருடைய ஊருங்க தர்சு? தர்சு பவுலுடைய பிறந்த சொந்த ஊர். தர்சு பட்டணத்தார் தான் அவர். அவர் எந்த ஊர் சேர்ந்தவர்? போன வாரம்லாம் படிச்சோம் இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். சவுலுடைய ஊர் நம்ம ஊரெல்லாம் இருக்கு இல்லைங்களா? வாசிங்க அந்த வருஷத்தை, 22ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 22 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தல் 22:3. அப்போஸ்தலர் நான் 22 3ஆம் வசனம். நான் யூதன், சிசிலியா ம். நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து, ம். இந்நகரத்திலே கமாலியரின் பாதத்தினருகே வளர்ந்து, முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு, ம். இன்றைய நீங்கள் எல்லோரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல ம். நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். பாருங்க பிரியமான, திஸ் இஸ் தி டார்சஸ் இஸ் தி பர்த் பிளேஸ் ஆஃப் அப்போஸ்தல் பவுல். அவர் பிறந்த ஊர் தான் இந்த ஊர். இப்போ வாங்க வசனத்துக்கு வாங்க, என்ன சொல்லுங்க? இங்கே என்ன படித்தோம்? 22 3ஆம் வசனத்தில், நான் யூதன், சிலிசியா நாட்டிலுள்ள தரிசு பட்டணம். பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க சார்ட்டில், இதாங்க சிலிசியன் கேட்ஸ். இந்த இதுதான் இது ஒரு நாடு. இந்த நாட்டில் ஒரு ஊர் தான் நாங்கள் டார்சஸ், இல்லைங்களா? தர்சு பட்டணத்தை சேர்ந்து இங்கே சார்ட்டில் பார்க்குறீங்களா? இதுதான் அவருடைய சொந்த ஊர், பிறந்த ஊர். அதனால யூதர்கள் வந்து ஐரோப்பாவில் எல்லா இடத்துலையும் என்ன இருந்தாங்க, பரவி இருந்தாங்க. யூதர்கள் வந்து அந்த எங்கங்க எல்லா நாடுலேயும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தாங்க, சிதறி இருந்தார்கள். அதெல்லாம் பாருங்க, பெரிய அங்கங்கே எங்கெல்லாம் காணப்பட்டார்களோ அங்கெல்லாம் அவங்க வந்து ஜெபாலயங்களை கட்டியிருந்தாங்க. அப்புறம் அங்கங்கே அவங்களுடைய வீடுகள் கட்டி நல்ல ஒரு செட்டில்மெண்ட் ஆகிட்டு இருந்தாங்க. நல்ல நல்ல நிலையில் ஒவ்வொரு காணப்பட்டுங்க. இதுக்கு சவுல் கூட நாம் பார்க்கும்போது அவருடைய எந்த ஊரில் பிறந்திருக்கிறாரு? தர்சு பட்டணம், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்தில் தான் அவர் பிறந்தார். அவருடைய பிறந்த ஊர் என்று நாம் பார்க்குறோம். சரி, வாங்க வசனத்துக்கு வரலாம். இப்போ 9ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரத்தில் இப்போ சவுல் வந்து எருசலேமுக்கு போக்குவரத்துமாக இருந்தார். அப்புறம் கடைசியாக திரும்ப எங்கே போயிட்டார் அப்படின்னு வாசிக்கிறோம், அவர் தரிசு பட்டணத்துக்கு அவர் அனுப்பிட்டாங்க. இப்போ வாசிங்க சிஸ்டர், 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தல் 9 சாப்டர் 30th verse. சகோதரர் அதை அறிந்து அவனை ம். செசரியாவுக்கு அழைத்துக் கொண்டு போய் தர்சுவுக்கு அனுப்பிவிட்டார்கள். பிரியமானவர்களே, எங்கே அனுப்பிட்டாங்கனாக்கா தர்சுவுக்கு அவர் அனுப்பிட்டாங்க. அவருடைய பிறந்த ஊருக்கே அவரை அனுப்பி வைத்து விட்டார்கள். அதுக்கு பிறகு கொஞ்சம் தொடர்பு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே பிரேக் ஆகுது. கொஞ்ச நாட்களுக்கு இங்கே எருசலேமில் இருந்த சீசர்கள் அப்போஸ்தலர்களோடும் சவுலுக்கு என்ன ஆகுது, ஒரு தொடர்பு பிரேக் ஆகுது. அதுக்கு பிறகு என்ன செய்யற அப்படின்னு பார்க்கும்போது பிரியமானவர்களே, அப்போல்லாம் இப்போ பாரு, இப்போ இருக்கிற மாதிரியெல்லாம் நமக்கு நாங்கள் ஒரு கம்யூனிகேஷன், நாங்கள் ஒரு டெக்னாலஜி அப்போல்லாம் ரொம்ப குறைவு. ஒருத்தர் யாராவது காண்டாக்ட் பண்ணணும், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோன் பண்ணுறோம் இல்லைங்களா, லெட்டரெல்லாம் போடுறோம். அந்த நாட்களில் ஒரு தனிப்பட்ட நபரை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னா அவரை தேடி போகணும். தேடி என்ன பண்ணோம், தேடி போக வேண்டியதாக இருந்தது. சரிங்களா? சரி, இப்போ நம்ம பார்க்கும்போது பிரியமானல்ல, இந்த பர்னபாவை தான் நான் பார்த்துக்கிறேன். முக்கியமாக பவுலுடைய இந்த ஊழியத்தில் மிக துணையாக, அவரோடு கூட துணையாக இருந்து இந்த ஊழியத்தை செய்தவர், ஒரு மிக சிறந்த நபராக நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து இவரை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம் வாங்க. இப்போ அதுலேயே 11ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர்கள் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். 20ஆம் வசனத்தை நம்ம 20 சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம்.
அவர்களில் சீப்புரு தீவாரும் ம் சிரேனா பட்டணத்தருமாகிய சிலர் அந்தியோக்கியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். ம் அப்படியே படிங்க சார், தொடர்ந்து வாசிங்க. கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது. அநேக ம் ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். பாருங்க, பிரியமான, இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது ஒரு பக்கம் அப்போஸ்தலர்கள் எருசலேம்லயும் அப்புறம் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களில் இயேசுவை பற்றிய சுவிசேஷத்தை என்ன பண்ணுறாங்க, ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, பரப்பி கொண்டு வராங்க. அது நல்ல ரெஸ்பான்ஸு. அநேகர் ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டதாக நம்ம தொடர்ந்து நம்ம இங்கே வசனத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம வாசிக்கிறோம். சரி, அதான் இங்கே 21 வாசனம், கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்து அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். கிறிஸ்டியானிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ பாருங்க, இப்போ இந்த ஊழியத்துக்கு முக்கியமான ஒரு நபராக இருந்தவர் இந்த கிறிஸ்டியன் அந்த மிஷினரி ஒர்க்கில், இல்லைங்களா பெரியமானார்ல, இந்த வேலையில் எல்லா அப்போஸ்தலர்கள்லையும் மிக முக்கியமான ஒரு ஊழியக்காரன் யாருனாக்கா அப்போஸ்தலனாகிய பவுல். இவர் இந்த ஊழியத்துக்கு மிகவும் தேவைப்படக்கூடியவராக இருக்கிறாரு. இப்போ பாருங்க, இவரை ஊழியத்தில் இன்வால்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராக இந்த பர்னபா இருக்கிறார். வாசிங்க, இப்போ 22ஆம் வசனத்தை வாசிங்க சார், 22 படி. எருசலேமில் உள்ள சபையர் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது ம் அந்தியோக்கியா போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். பாருங்க பிரியமானவர்களே, அப்போ பாருங்க, எருசலேம்லேருந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக இந்த சுவிசேஷம் ஒரு முக்கியமான ஒரு ஊருக்கு போகுது. கிறிஸ்டியானிட்டியில், கிறிஸ்துவத்தில் மிக முக்கியமான கிறிஸ்டியானிட்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆன ஊர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எந்தெந்த ஊர் அப்படின்னாக்கா, முதலாவது ஜெருசலேம், அப்புறம் ரெண்டாவது அந்தியோகியா. நினைவில் வச்சுக்கோங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நாங்கள் ஆன்டியோக். ஆன்டியோகில் தான் நிறைய ரெஸ்பான்ஸு. அநேகர் என்ன செஞ்சாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அநேக ரட்சிப்புக்குள்ளே என்னாகிறாங்க, வந்ததாக நாம் பார்க்கும்போது, இப்போ இந்த விஷயம் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே வசனம் படிச்சோன்னாக்கா, இவங்க சிதறி போன யூதர்கள், சீசர்கள் வசனத்தை என்ன பண்ணாங்க, எல்லா இடத்துலையும் நாங்கள் ப்ரீச் பண்ணோம். அப்போ அந்தியோகியா பட்டணத்தார் மாதிரி என்ன செஞ்ச பார்க்குறோன்னாக்கா, இங்கே வசனம் வாசிக்கும் போது அந்தியோகியா பட்டணத்தில் இயேசு குறித்து பிரசங்கித்தாங்க. 21ஆம் வசனம், கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்து அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்புகிறாங்க. இல்லைங்களா? நம்ம ஏன் இந்த இடத்துக்கு வரோன்னா, பவுலுடைய ஊழியம் இங்கே தான் ஆரம்பிக்குது. பவுலுடைய இந்த மிஷினரி நாங்கள் டூர், அவருடைய ஊழியம் எங்கே தான் ஆரம்பிக்குதுன்னா, அவர் எந்த சபையில் அவர் ஒரு அங்கமாக இருந்தார். இல்லைங்களா? அப்போஸ்தலர்கள்லாம் எருசலேமில் இருந்தாங்க. மெயின் எருசலேம் தான் கிறிஸ்டியானிட்டியுடைய ஒரு ஹெட் குவார்ட்டராக இருந்துச்சு, ஒரு தலைமை செயலகமாக செயல்பட்டுச்சு. ஏன்னா அப்போஸ்தலர்கள்லாம் ஜெருசலேமில் தான் இருந்தாங்க. சரிங்களா? ஆனால் பவுலுடைய ஊழியத்தின் ஒரு, அவர் இருந்த ஒரு சபை, அப்புறம் அவருடைய மிஷினரி ஊழியம் எங்கிருந்து ஆரம்பித்தது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அந்தியோகியா. கவனிக்கிறீங்களா? சரிங்களா? இப்போ அந்தியோகியாவிலே அநேகர் நகராங்க ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போ இந்த விஷயத்தை எருசலேமில் இருக்கிற சபையார் காரியங்களை கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு யாரை அனுப்புகிறாங்கனாக்கா, பர்னபாவை அனுப்புகிறான். பர்னபா எந்த ஊருக்காரு? எந்த ஊருக்காருங்க? படிச்ச இல்லைங்களா? இப்போ அப்படியே ஊர் எதுங்க பர்னபாவுடைய ஊர்? பாருங்க மேப்பில். வெரி குட் சிஸ்டர். ஆனால் சிஸ்டர் சொன்னாங்க பார்த்தீங்களா, சைப்ரஸ். பாரு, இந்த தீவு தான் யாருடைய ஊர்? பர்னபாவுடைய ஊர். பவுலுடைய ஊர் எது? பவுல் பிறந்த ஊர் எதுங்க? தர்சு. தர்சு பட்டணம் இல்லைங்களா, டார்சஸ், சிலிசியாவில் இருக்கக்கூடிய இது. பாரு, இதுதான் அந்தியோகியா. இங்கே பிளான் சாட்டில் பார்க்குறீங்களா, ஆன்டியோக். உங்கள் பைபிளில் கூட பின்னாடி பவுலுடைய அந்த ஊழியத்துடைய அந்த மேப் இருக்கும், அதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். எருசலேம்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடியது. சரி, இப்போ பாருங்கள், கவனிக்கிறீங்களா? இப்போ அந்தியோகியாவில் இருக்கிறவங்க அநேகர் என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். இல்லைங்களா? இப்போ இந்த காரியங்களை அறிந்தவர்கள் சபையார், எருசலேம் சபையார் என்ன பண்ணாங்களாம்,
அந்தியோகியாவுக்கு பர்னபாவை அனுப்புகிறான். வாசிங்க இப்போ 22ஆம் வசனத்தை வாசிங்க. 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 11th chapter, Acts of Apostles 11 verse 22. எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது ம் அந்தியோக்கியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். பாருங்க, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்தியோகில இருக்கிறவங்க ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், அங்கே நல்ல பலன் கிடைச்சிருக்கு என்று தெரிஞ்ச உடனே என்ன செய்கிறாங்க, அங்கே முக்கியமான நபராக இருந்தார் இல்லைங்களா, யாருங்க, பர்னபா. பர்னபாவுக்கு என்ன பேருங்க, என்ன பேர் கொடுத்தாங்க அப்போஸ்தலருங்க? பர்னபான்ற பேருக்கு என்ன மீனிங் பார்த்து, ஆறுதலின் மகன். அதாவது எல்லாரையும் என்ன பண்ணக்கூடியவராக இருக்காரு, அரவணைக்கக்கூடியவராக இருந்தார். எல்லா சகோதரங்களையும் அணைக்கக்கூடியவர், அரவணைக்கக்கூடியவர் ஒரு கேரக்டர். அதனால தான் சவுல் எல்லாரும் நாங்கள் பார்த்து பயந்த போது கூட சவுலுக்கு ஆதரவு கொடுத்தவர், அவர் அரவணைச்சவர் யாருன்னா இந்த பர்னபா. பாருங்க, பர்னபா குறித்து இங்கே கொடுக்கப்பட்ட சாட்சி கவனிங்க பிரியமானல. பர்னபா பற்றி தொடர்ந்து இங்கே விட்னஸ் பண்ணுறாங்க. வசனம் என்ன விட்னஸ் பண்ணுது அப்படின்னாக்கா, படிங்க சிஸ்டர், அப்படியே தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். அதுலேயே 23 24 வரைக்கும் வாசிங்க. 24. அவன் போய் சேர்ந்து தேவனுடைய ம் கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லோருக்கும் புத்தி சொன்னான். அவன் பாருங்க, நல்லவனும் இவர் ஒரு ஸ்பீச்சர் தான், இவர் ஒரு பெரிய ஒரு ஸ்பீக்கர் தான். இவரு கூட பாருங்க, இந்த இடத்துல பாருங்க பெரியமானல, பர்னபா கூட ஒரு சிறந்த ஒரு நாங்கள் ஒரு ப்ரீச்சராக இருந்திருக்கிறோம், ஒரு பிரசங்கம் பண்ணக்கூடியவர். அங்கே சபைக்கு போய் அங்கே இருந்து என்ன பண்ணிக்கிறாரு, கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அப்புறம் 24 படிங்க, 24. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். ம் அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். திருப்பி அவரை குறித்து என்ன விட்னஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா? யூதர்கள் சபையில், அப்போஸ்தலர்கள் மத்தியில், கிறிஸ்தவர்கள் மத்தியில் பர்னபாவுக்கு என்ன ஒரு சாட்சி இருந்துச்சுங்க? என்ன படித்தோம்? நல்லவன் இல்லைங்களா, அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினால் நிறைந்தவனுமாக இருந்தார் இல்லைங்களா. அவர் ரொம்ப ஃபெய்த்து, அப்புறம் பரிசுத்தாவில நிறைந்தவராக இருந்தார். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார். இப்போ தான் முக்கியமான விஷயம் கவனிங்க. இப்போ பவுல் இந்த பர்னபா என்ன பண்ணுறாருனாக்கா, இப்போ அந்தியோகியாவில் தான் இவருக்கு ஒரு பேஸ் கிடைக்குது, ஊழியத்துக்கான ஒரு அடித்தளம். யாருக்கு? இப்போ பர்னபாவுக்கு. எந்த ஊர்? இதுதான் ஆண்டவர் வந்து அவருக்கு கொடுத்த ஒரு ஊழியத்தின் ஒரு பகுதி. சொல்லணுன்னாக்கா ஒரு ஃபீல்டு, நாங்கள் ஒரு ஹார்வெஸ்ட்டு ஃபீல்டு, அறுவடை செய்யக்கூடிய ஒரு நிலத்தை இங்கே பர்னபாவுக்கு காட்டு. ஆனால் பர்னபா என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, பர்னபா இந்த இடத்துல யாரை யோசிக்கிறாருனாக்கா, சவுல் என்ன பண்ணுறார் யோசிக்கிறார். இந்த இடத்துல சவுல் மிக அவசியமானவர். ஏன்னா சவுல் எப்படிப்பட்டவர் ப்ரீச் பண்ணுறார் பார்த்தா இல்லைங்களா, அவர் தைரியமாக என்ன பண்ணிக்கிறாரு, பிரசங்கம் பண்ணார் இல்லைங்களா. ஸ்டார்டிங் எடுத்த உடனே நம்ம பார்க்குறோம், அவர் அநேக இடங்களில் பவுல் வந்து இன்னும் முழுமையாக கூட இன்னும் அறியாமல் இருக்கும்போது கூட சத்தியத்தை தெரிஞ்ச உடனே வசனம் சொல்லுது, அவர் தாமதிக்காமல் இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கம் பண்ணிட்டு தருகித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். சரி, அதனால இப்போ 25ஆம் வசனத்தை படிங்க சிஸ்டர். 25. பின்பு பர்னபா சவுலை தேடும்படி ம் தர்சுவுக்கு புறப்பட்டு போய் ம் அவனை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். பாருங்க பிரியமான, இப்போதான் ஆரம்பிக்குது இல்லைங்களா. நம்ம என்ன பார்த்துக்கிறோம், சவுல் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. சவுல் வந்து எருசலேமுக்கு போக்குவரத்துமா இருந்தார். சவுல் அங்கே எருசலேமில் இருக்கிறவங்க அவரை கொலை பண்ண பார்க்கும்போது என்ன செஞ்சாங்க, அவரை தர்சுக்கு அனுப்பிட்டாங்க, அவருடைய சொந்த ஊருக்கு அனுப்பியாச்சு. இப்போ கவனிக்கிறீங்களா, இப்போ பர்னபா சவுலை தேடும்படி தர்சுக்கு புறப்பட்டு போய் எங்கே போகிறாரு, அங்கேருந்து போகிறார் தர்சுக்கு போயிட்டு அவரை தேடி கண்டுபிடிச்சி அவரை அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தார். இப்போ அந்தியோகியாவில் அங்கே 1 இயர் அங்கே சவுலும் பர்னபாவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஊழியம் செய்கிறான், அந்த சபையில் ஊழியம் செய்கிறான். படிங்க 26ஆம் வசனத்தை வாசி, 26 படிக்கலாம்.
அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் ம். முதல் அந்தியோக்கியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. பாருங்க பிரியமானவர்களே, இதான் நல்லா நோட் பண்ணி இந்த பாயிண்ட் கூட. ஆ? என்னங்க, அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். 1 இயர் அங்கே அவங்களுடைய கண்டினியூஸாக அங்கே இருந்து தொடர்ச்சியாக ஊழியத்தை என்ன பண்ணாங்க? இந்த 2 பேருமே செய்தாங்க. பர்னபாவும் சவுலும் அங்கே ஊழியம் செய்தாங்க. பாருங்க இவருடைய ஊழியம் எப்படி இருந்திருக்கு இல்லைங்களா? அந்த சபையை எந்த அளவுக்கு அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்கோ, எந்த அளவுக்கு அந்த சபையை அவங்க சத்தியத்தில் வழி நடத்திருக்கிறாங்க அப்படின்றதுக்கு அங்கே ஒரு வார்த்தை நம்ம படித்தோம் இல்லைங்களா? என்ன படித்தோம்? முதல் முதலாக அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. கிறிஸ்டியன் அப்படின்ற ஒரு பேர் எங்க எப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னாக்கா, ஆன்டியோ இல்லைங்களா? பவுலும் பர்னபாவும் போய் அந்த சபையை, கிறிஸ்டியன் அப்படின்னு என்னங்க அர்த்தம்னாக்கா, ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்று அங்கே தான் அவருக்கு இந்த கிறிஸ்டியன் என்ற பெயர் வந்ததாக நாம் பார்க்கிறோம். அதனால இவங்க 2 பேருமே அந்த சபையை நல்லா நாங்கள் ஆவிக்குரிய விஷயங்களில் வழி நடத்திருக்கிறோம். ஏன்னா ரொம்ப பெரிய ஆளுங்க 2 பேருமே இல்லைங்களா? 2 பேருமே அதுவும் போல் அவங்களுக்கு கிடைச்சது பெரிய ஒரு, நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது பெரிய பெரிய ஒரு பாக்கியம். ஏன்னா போல் நம்ம பார்க்குறோம், அவர் எப்படி படித்தார் இல்லைங்களா? நாம் பார்த்துக்கிறோம் இல்லைங்களா? யார்கிட்ட படித்தார்? கமாலியலுடைய பாதத்தை அறிய படிச்சிருந்தாரு. அப்புறம் நியாயப்பிரமாணம்லாம் அவருக்கு அத்துப்படியாக இருந்துச்சு இல்லைங்களா? அதனால அவருடைய டீச்சிங்கை அந்த சபை கேட்டு 1 இயரில் எந்த அளவுக்கு அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கிறாங்கனாக்கா, எல்லார் மத்தியிலும் ஒரு நல்ல சாட்சி உள்ள ஒரு சபையாக அந்தியோகிய சபை மாறி இருக்கு. என்ன சாட்சி? இவங்க கிறிஸ்தவர்கள். இவங்க யாரு? இவங்க கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் எடுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கையை அவங்க முன்னேற்றி இருக்கிறாங்கன்றதை நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கு. சரி பிரியமானவர்களே, இப்போ அடுத்து அங்கே அவங்க ஊழியம், அவங்களுடைய ஊழியம் எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே அந்தியோகியாவில் தான் அவங்களுடைய பேஸ், ஊழியத்துடைய அடித்தளமாக இருந்தது. ஆனால் கொஞ்ச நாட்கள் அவங்க எருசலேமுக்கும் அந்தியோகாவுக்கும் ஒரு லிங்க்ல இருந்தாங்க. என்ன, எருசலேம் தானே இருந்துச்சுங்க? எருசலேம் தான் ஹெட் குவார்ட்டர். ஏன்னா 12 அப்போஸ்தலர்களில் அந்த 11 அப்போஸ்தலர்களும் அங்கே தான் இருந்தாங்கன்றதுக்கு நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் தவிர மற்ற எல்லாரும் எருசலேமை விட்டு போயிட்டு இருந்தாங்க. சரிங்களா? சரி, இப்போ பாருங்க அன்புக்குரியவர்களே, இப்போ அடுத்து 30ஆம் வசனத்தை வாசிங்க சார். 30th verse படிங்க, 30ஆம் வசனத்தை வாசி. அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்துக்கு அனுப்பினார்கள். புரியுமா? இந்த பர்னபா சவுலும் இன்னொரு ஊழியத்தையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. என்ன ஊழியம் அப்படின்னாக்கா, ஒரு தர்ம ஊழியத்தை அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. தர்ம ஊழியம்னா எருசலேம்ல இருந்த அந்த நாங்கள் பஞ்சம் வந்துருச்சு. அதாவது உலகம் முழுவதும் அந்த பீரியட்ல என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பஞ்சம் இருந்தது. வசனம் வாசிங்க அதில் 28ஆம் வருஷத்தை வாசி. 27 28 படிங்க sister. அந்நாட்களிலே ம். எருசலேமில் இருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோக்கியாவுக்கு வந்தார்கள். ம். அவர்கள் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது ம். அப்படியே கிழவுதுயு ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. பாருங்க பிரியமானவர்களே, அப்போ என்ன ஆச்சுனாக்கா, அங்கே ஒரு பெரிய பஞ்சம் வந்துச்சு. இது அறிவிச்ச அந்த தீர்க்கதரிசி பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் இன்னொரு இடத்துலையும் வராரு. இவர் பேர் நாங்க ஆகாபு இல்லைங்களா? ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ஞாபகம் வச்சுக்க ரொம்ப நல்லது இல்லைங்களா? அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த பைபிள் வரக்கூடிய பெயர்கள், ஊர்கள், இதெல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணி நம்ம மைண்டில் என்ன பண்ணணும், நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னாக்கா அது நம்மளால் மறுக்க முடியாது. சரி, அதனால் இந்த அகாப்புன்றவர் இந்த அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அதனால் அகாப்பு இன்னொரு இடத்துலையும் வராரு. சவுலுடைய அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அவருடைய ஊழியத்தில் இன்னொரு முறையும் அவர் இந்த விஷயம் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு. அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த அகாப்பை பற்றி இப்போ நீங்கள் சும்மா மைண்டுக்கு
வச்சுக்கோங்க பிரியமான சகோதர சரிகளை. ஸோ இவர் தான் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, உலகம் முழுவதும் கொடிய பஞ்சம் வரும் என்று அவர் சொல்லும் போது அது அப்படியே நடந்துச்சு. ஆனால் அந்த பஞ்ச காலத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணாங்க, உதவி செஞ்சுக்கணும். சமீபத்தில் கூட பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம ஊரில் கூட 2019 என்ன வந்துச்சுங்க, சுனாமியா, கொரோனா வந்துச்சு இல்லைங்களா. கொரோனா வந்ததுனால எல்லா சகோதரர்களுக்கும் என்னாச்சு, கொஞ்சம் வேலைக்கெல்லாம் போக முடியாத லாக்டவுன் இருந்த போது ஒரு சகோதரர் என்ன பண்ணாங்க, உதவிகளை செய்தாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் அந்த காலகட்டங்களில் இந்த பஞ்ச காலத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் என்ன செஞ்சாங்களாம், தர்ம ஊழியத்தை ஆரம்பித்தாங்க. அதான் கொஞ்சம் பணம் இருக்கக்கூடிய சகோதரங்க கிட்ட அதெல்லாம் பணம் வாங்கிட்டு எங்கே கொண்டு போனாங்களாம், எருசலேம் இருக்கிற மூப்பரிடத்துக்கு அதை அனுப்பி வச்சிருக்கிறான். சரிங்களா. சரி, இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வர போகிறோம். இதோட பேக்ரவுண்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் பிரியமானால. அதாவது சவுல் எப்படி அந்தியோகியாவுக்கு வராரு இல்லைங்களா. அந்தியோகியாவுக்கு தான் அவருடைய ஊழியத்துடைய அடித்தளமாக நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. இப்போ அந்தியோகியாவுக்கு எப்படி வந்தாருன்றதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் நம்ம பார்த்துட்டு வந்தோம், சரித்திரத்தை பார்த்தோம் இல்லைங்களா. எங்கே அவரா இயேசுவால் பிடிக்கப்பட்டார், தமஸ்குக்கு போகிற வழியில், தர்சுஸில் எங்கே போகிற, தமஸ்குக்கு போகிற வழி. இதெல்லாம் பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்ட். இந்த இடம்லாம் நாங்கள் பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது இல்லைங்களா. அவர் தர்சஸ் போகிற வழியில தான் அவர் ஆண்டவர் இயேசுவை தரிசித்தார். கண்கள் திறக்கப்பட்டுச்சு அவர் இல்லைங்களா. மாம்ச கண்கள் மூடப்பட்டு ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்பட்டது. ஒரு முக்கியமான ஒரு ஊழியத்துக்காக அவர் என்ன செய்தார், தேர்வு செய்யப்பட்டார். அதனாலுடைய வாழ்க்கையில் இது ஒரு திருப்பு முனையாக இந்த இந்த தமஸ்கு அமைகிறது. அதில் இன்னொரு இடம் பார்க்கும்போது என்னங்க, அந்தியோகியா. அந்தியோகியா அவருடைய ஊழியத்தின் ஒரு அடித்தளமாக இல்லைன்னா ஒரு ஆரம்பமாக இருக்கு. அங்கங்கே ஊழியம் செஞ்சிருந்தாலும் அவருக்குன்னு ஒரு சபை இல்லை, ஒரு நிலையான சபை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அவருடைய சபை, அவருடைய ஹோம் எக்லீஷியா அப்படின்னு சொல்லிக்கணும்னாக்கா அது எதுங்க, அந்தியோகியா. இப்போ வாங்க, அந்தியோகியாவில் தான் இவருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க. என்ன ஊழியம், அவங்களுடைய ஊழியம் அங்கே செஞ்சுட்டு இருந்தாங்க. 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அப்போஸ்தலர்கள் 13ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அந்தியோக்கியா பட்டணத்தில் உள்ள சபையிலே ம். பர்னபாவும் நிகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனா ஊரானாகிய லூகியும் காட்பங்கு தேசாதிபதிகளாகிய ஏரோதுடனே கூட ம். வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். பாருங்க பிரியமானவர்களே, அந்தியோகிய சபை கிட்டத்தட்ட ஒரு பெரிய சபையாக தான் இருந்திருக்கணும். நம்ம பார்த்தலாம் எருசலேம்லேயே எவ்வளோ மெம்பர்ஸ் இருந்தாங்க. எருசலேமில் இருக்கிற சபையில் நம்ம இப்போ சபைன்னா சொல்லுவோம், இப்போ நம்ம எக்லீஷியான்னு இல்லைங்களா. அப்போது ஜெருசலேமில் இவங்க ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணார் இல்லைங்களா. யாருங்க அங்கே முக்கியமாக அங்கே ப்ரீச் பண்ணுது, பேதுரு இல்லைங்களா. பேதுரு தான் முதல் பிரசங்கத்திலேயே 3000 பேர்கள் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அப்புறம் அவருடைய செகண்ட் ப்ரீச்சிங்கில் எவ்வளோ பேருங்க, 4000மா, 5000 பேர் இல்லைங்களா. 3000 ப்ளஸ் 5000 பேப்டிசம் கான்சிக்ரேட் பண்ணாங்க. மொத்தமாக அப்போ எவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க, எருசலேமிலேயே ஒரு 8000 விசுவாசிகள் எருசலேம்லேயே இருந்திருக்கிறாங்க. சரிங்களா. அதனால் அது ஒரு ஹெட் குவார்ட்டராக இருந்திருக்கு. சரி, அடுத்து அந்தியோகியாவில் கூட ஒரு பெரிய சபைனாங்க. எருசலேமுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு பிக்கஸ்ட் சர்ச் அப்படின்னாக்கா அது ஆன்டியோக், அந்தியோகியா தான். இப்போ அந்தியோகியாவில் நிறைய ஊழியக்காரங்க அங்கே காணப்பட்டிருக்கிறாங்க இல்லைங்களா. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையில் கவனிங்க, பர்னபாவும் நீகார் எனப்பட்ட சிமியோனும் சிரேனா ஊரானாகிய லூகி கார்பங்கு தேசாதிபதியாக ஏரோதுடன் வளர்க்கப்பட்ட மனாஹீம், அப்புறம் சவுல், யாருங்க, சவுலும் அங்கே என்ன வந்துக்கிறாங்களா, தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாக இருந்தது இல்லைங்களா. டீச்சர்ஸ் இல்லைங்களா. அங்கே சபைக்கு எப்படி நம்ம எல்லாம் பாடம் எடுக்கிறோம் இல்லைங்களா. சபைகளில் அநேக சகோதரங்க சபையில் இருப்பாங்க. சில பேருக்கு சில தாளந்துகள் இருக்கும் இல்லைங்களா, ஊழியம் செய்யக்கூடிய.
டீச்சிங் ஸ்கில்ஸுங்க சில சகோதரர்கிட்ட இருக்கும். அதை பயன்படுத்தி அங்கே ஆண்டோடைய ஊழியத்தை செய்யும்போது இப்போ என்ன நடக்குதுனாக்கா, ரெண்டாம் வசனத்தை வாசிங்க, செகண்ட் வர்ஸு. இப்போ தான் சபையுடைய ஒரு அங்கீகாரத்தோட இந்த ஊழியத்துக்கு அவங்க ரெண்டு பேருமே பிரித்தெடுக்கப்படுகிறாங்க. இப்போ செப்பரேட் பண்ணுறான் இந்த ரெண்டு பேருமே என்ன ஊழியத்துக்கு? மிஷினரி ஊழியம். என்னங்க மிஷினரி ஊழியம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வாசிங்க, ரெண்டாம் வசனத்தை வாசிங்க, செகண்ட் வர்ஸ் படிங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து ம் உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது ம் பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். பாருங்க பிரியமானவர்களே, அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கும் போது, ஒரு சர்வீஸ்ல நீங்களா ஃபாஸ்டிங் பண்ணி என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, அங்க சர்வீஸ் ஆராதனை செய்து கொண்டிருக்கும் போது என்ன வந்துச்சுங்களா? பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்தாவியானவர் திருவுளம் பற்றினார். யார் யாருங்க? பர்னபாவையும் சவுலையும் அந்த ஒரு ஊழியத்துக்காக என்ன பண்ணுங்க, அனுப்புங்க, பிரித்து விடுங்கள் என்று சொல்லி அங்கே யாராவது ஒருத்தர் மூலமா அங்கே சொல்லப்பட்டிருக்கலாம் இல்லைங்களா? ஆனால் இது எப்படி நடந்திருக்குன்றது நமக்கு சரியாங்க தெளிவாக இல்லை. அதாவது எப்படின்னாக்கா, இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லைங்களா, தீர்க்க தரிசனமாக சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு வேலை சொல்லப்பட்டுச்சா எப்படின்னு நமக்கு தெரியல. அப்படி மனசுக்குள்ளே ஏவப்பட்டிருக்கலாம். இல்லை யாராவது ஒரு நபர், இப்போ இவங்க அப்படி நான் பார்த்தல அகாப்பு பற்றி பார்த்தோம் இல்லைங்களா, அகாப்பு என்ன சொன்னார்? உலகம் முழுவதும் பஞ்சம் வரும்ட்டு என்ன பண்ணார்? ப்ராஃபஸி பண்ணார். அந்த மாதிரி பரிசுத்தாவினாலே நிறைந்து ஒருத்தர் யாராவது ஒருத்தர் என்ன பண்ணி, ஏன்னா இங்கே வசனத்தில் வாசித்த மேலே அநேகர் அங்கே என்ன இருந்திருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாக இருந்தது. சரிங்களா? இப்போ தான் இது என்ன ஊழியம் அப்படின்னு பார்க்கணும். என்ன ஊழியத்துக்காகன்னா, இது மிஷினரி நாங்கள் ஒர்க். மிஷினரி ஒர்க் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிரியமானவர்களே, அதாவது வேறு நாடுகளுக்கு போய் நாங்கள் பிரசங்கித்து அங்கே அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய விசுவாசத்தை அங்கே என்ன பண்ணுறது, பரப்புறது, ஃபெய்த்தை. இப்போ இவங்களுக்கு என்ன ஃபெய்த் இருந்துச்சு? இவங்களுக்கு இயேசு தான் கிறிஸ்து, அவர் தான் தேவகுமாரன், அவர் தான் உலக ரட்சகர் அப்படின்ற அந்த அவங்களுடைய அந்த ஃபெய்த்தை, அவங்க கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை வேறு வேறு நாடுகளுக்கு என்ன பண்ணோம், எடுத்துட்டு போயிட்டாங்க, பிரசங்கித்து அந்த சத்தியத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறது, பரப்புறது. இதுதான் மிஷினரி ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, இது தேவன் வந்து ஒரு சிலர்களுக்கு இந்த ஊழியத்தை கொடுத்துரு, வேறு வேறு ஊர்களுக்கு போய் என்ன பண்ணுவாங்க, இந்த சுவிசேஷத்தை சத்தியத்தை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு திறமை உள்ளவங்களாக இருந்திருப்பாங்க. பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ் இல்லைங்களா, அதாவது பொது ஜனங்கள் மத்தியில் பேசக்கூடிய ஒரு ஸ்கில்ஸுங்க, திறமை பெற்றவங்களா காணப்படக்கூடியவங்க. அதனால் பவுல் வந்து இந்த ஊழியத்தில் அவர் ரொம்ப நாங்கள் பப்ளிக்லாக பேசணும் அப்படின்னாக்கா, அந்த ஊழியத்தில் அவருக்கு அந்த டேலண்ட்டு இருந்ததுனால ஆண்டவர் அவரை இதுக்கு அனுப்ப சொல்லி நம்ம பார்க்கணும். அதில் சில அநேக ஊழியங்களை தேவன் சபையில் ஏற்படுத்தியிருந்தார். சர்ச்சில் என்ன ஆச்சுனாக்கா, எல்லாரும் வந்து என்ன ஆக முடியாது, எல்லாருமே போதகர் ஆக முடியாது. எல்லாருமே நாங்கள் எல்லாருக்குமே எல்லா ஊழியமும் இருக்காது. ஏன்னா ஊழியத்தில் என்ன இருக்குனாக்கா, பல விதங்கள் இருக்கு. இதை 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சகோதரர் நமக்கு இங்கே எழுதுகிறார். என்ன எழுதுறாருனாக்கா, ஊழியங்களில் எல்லாருக்குமே என்ன இருக்குனாக்கா, வித்தியாசங்கள் இருக்கு. ரோமர் மன்னிக்கணும், கொரிந்தியரில் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் அவங்கவுங்க ஊழியங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் தேவன் உங்களுக்கு என்ன ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரோ அந்த ஊழியத்தில் நீங்கள் நாங்கள் நிலைத்திருங்க, அந்த ஊழியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். வசனம் வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துலேருந்து சில வசனங்களை வாசிங்க. 12th சாப்டர், ரோமன்ஸ் 12th சாப்டர் 3 ஆன்வர்ட்ஸ். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்கிறதாவது, உங்களில் எவனாலும் தன்னை குறித்து என்னை வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். பாருங்க பிரியமானவர்கள, என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கு அருளப்பட்ட கிருபையினாலே, என்னங்க, எனக்கு அருளப்பட்ட கிருபையினால் நான் உங்களுக்கு சொல்லுகிறதா, அது உங்களில் எவனானாலும்
தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்தளித்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனா எண்ண வேண்டும். அது அவங்கவுங்களுக்கான ஒரு திறமைகள் அப்படின்றது அங்கே என்ன அது அப்படின்னாக்கா கீழே தொடர்ந்து சொல்றாரு பாருங்க. வாசிங்க சிஸ்டர், அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஏனெனில் ம். நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல ம். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ம். ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். பாருங்க, நம்ம எப்படி ஒரு பாடியில எல்லாத்துக்குமே ஒரே வேலை இருக்கா? கை பேசுமா? கால் நாங்க கால் வந்து நடக்குமா? நாங்கள் கை சிற வேலையை கால் செய்யுமானாக்கா இல்லை. இல்லை, கையால் நம்ம நடந்துன்னு போக முடியுமா? கையால் நடந்துன்னு போனால் கொஞ்சம் மேட்ச் பண்ணிப்பா. அது அப்படி கஷ்டமாகவும் இருக்கும். முயற்சி பண்ணலாம், கஷ்டமாகவும் இருக்க முடியவும் முடியாது ஒரு பாருங்க அன்புக்குரியவர்களே. அப்படி ஒவ்வொரு ஆயமும் அவங்கவுங்க வேலைகள் என்ன பண்ணாது அது கவனிக்கணும். அதான் இங்கே சொல்கிறார் போல. என்னை நமக்கு ஒரே சரி இருந்தாலும் அநேக எல்லாருக்கும் எல்லா எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல. அது இன்னும் மேலே இன்னொரு இடத்துல தான் நம்ம கொரிந்தியரில் படித்தோம், அங்கே சொல்கிறாரு. அதான் உடம்பெல்லாம் கண்ணாக இருந்தால் மூக்கு எங்க, வாய் எங்க அப்படின்னு. அதை இங்கே சொல்கிறார். அடுத்து வாசிங்க பாருங்க. ஆ, படிங்க சிஸ்டர். 6ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர், 6th verse. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நம் ம். வெவ்வேறான உள்ளானவர்கள் படியினாலே ம். நம்மை தீர்க்க தரிசனம் சொல்கிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ம். அப்புறம். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்கிறவன் புத்தி சொல்கிறதிலும் ம். தொடர்ந்து சரித்திருக்க வாசிங்க. கடவன். ம். படிங்க படிங்க சிஸ்டர். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். ம். முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். பாருங்க அன்பான சகோதர சொல்ல என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினால். எல்லாருக்கும் ஒரு என்ன இருக்கு? வரங்கள்னா gift இல்லைங்களா? ஒரு சிலருங்க நாங்கள் பேசக்கூடிய திறமை இருக்கும். ஒரு சிலர்கள் சபையில் என்ன பண்ணுவாங்க? சபையை அரேஞ்ச்மெண்ட்டு பண்ணக்கூடிய ஒரு திறமைகளாக இருப்பாங்க. தாழ்ந்த வேலையில் எடுத்து என்ன பண்ணுவாங்க? செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்படி அவர்கள் அவங்களுடைய ஒவ்வொரான வரத்தை உடையவர்கள் ஆனபடினால நீங்கள் என்ன செய்யுங்க? நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். இல்லைங்களா? நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்குமே அவங்க கிட்ட இருக்கிற கிஃப்ட்டு நாங்கள் நாங்கள் அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அதனால் நம்ம வேறவங்க செய்யக்கூடிய நமக்கு இல்லாத ஒரு வரத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாக்கா அது சரியா வராது. நான் சொன்னேன் இல்லைங்களா? இப்போ கைகளால் நம்ம அடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் அது ஒரு ஆர்டராக சரியாக வருமான்னு கேட்டால் வரா. இல்லை, நான் இந்த கை பார்த்துட்டு இன்னும் நீ தான் காலா, என்னால் கூட என்ன பண்ண முடியும்? ஆ? கை வந்து சொல்லுது காலுக்கிட்ட பார்த்துட்டு, என்னால் கூட என்ன பண்ண முடியும்? என்னால் கூட நடக்க முடியும், நான் நடந்து காட்டுறேன் பாரு அப்படின்னு நடந்தாக்கா அது சரியா இருக்குமா அப்படின்னு பார்த்தா அது அந்த மாதிரி எண்ணங்கள்ல இல்லைங்க. அந்த மாதிரி எண்ணங்களில் செய்யக்கூடிய ஊழியங்கள் இப்படி தான் சரியாக வராது இல்லைங்களா? அவங்க செய்கிறாங்க நான் செய்கிறேன் அப்படின்ற எண்ணத்தில் செய்கிறவங்க இல்லைங்களா? அப்படிப்பட்ட திறமைகள் இல்லாதவங்க இது இங்கே அப்போஸ்தலர் பவுலை குறித்து நம்ம தான் பார்க்குறோம். பவுலுக்கு ஏன் இந்த ஊழியம் கொடுக்கப்பட்டுச்சுன்னா அவருக்காக நாங்கள் அந்த தாளந்து அவருக்கு அந்த வரம் இருந்துச்சு. வெளியூர்களுக்கு போயிட்டு போல்டாக என்ன பண்ணோம்? பிரசங்கிக்கணும். இங்கே சபையில் பேசுறதுக்கும் பப்ளிக்கில் பேசுறதுக்கு என்ன இருக்குது? ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா? இங்கே இருக்கிறவங்க நம்ம என்ன தான் பேசினா நீங்கள் என்ன பண்ணுவோம்? நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நம்ம பிரதர் தான் அப்படின்ட்டு இல்லைங்களா? ஆனால் இந்துஸுங்க வேறு மற்ற மதத்தவங்க இல்லைங்களா, அங்கே பேசும்போது என்ன இருக்கும்? அதிகமான எதிர்ப்புகள் இருக்கும். அதான் நம்ம இங்கே அதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஊழியத்தில் அப்போஸ்தலருடைய இந்த ஊழியத்தில் எவ்வளோலாம் பவுல் எதிர்ப்புகளை சந்திச்சார். எந்த அளவுக்குன்னா நாங்கள் உயிரையே
அநேக தரம் உயிர் போகிற நிலைக்கு போய் திரும்ப வந்திருக்கிறான்ட்டு கூட நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து படிக்க போகிறோம். இங்கே நம்ம பார்க்கும்போது பிரியமானவர்களே, புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலையும் பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடன். என்ன பகிர்ந்து கொடுக்குறவங்க அப்படின்னா, அந்த காலங்களில் தான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த காலங்களில் காசெல்லாம் என்ன பண்ணாங்க, ஷேர் பண்ணிக்கணும். அவங்க நிலத்தை, அவங்க விற்ற பணத்தெல்லாம் ஒன்றா கொண்டு வந்து வச்சு இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க. இருக்கிறவங்கிட்ட வாங்கி இல்லாத சகோதர சகோதரிகளுக்கு, ஏழ்மையாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு, அதாங்க சொல்கிறார், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் கொடுக்க இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடன் இரக்கம் செய்ய கடவன். சிதபிரியமானவர்களே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன ஊழியம் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு இருந்த இது மிஷினரி ஊழியம். அதாவது வேறு நாடுகளுக்கு போய் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்குது. இது எதுக்காகனா, ஆண்டவர் இந்த ஊழியங்களில் முக்கியமாக 5 விதமான ஊழியங்கள் இருந்துச்சு. 5 டைப் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எபேசியரில் நம்ம வாசிக்கலாம். எஃபிஷியன்ஸ் 4th சாப்டரில் அங்கே நம்ம வாசிக்கிறோம். இந்த 5 டைப் ஆஃப் நாங்கள் மினிஸ்ட்ரிஸ். இதில் அப்போஸ்தலனாகிய பவுலை நம்ம எடுத்துக்கும்போது அவருக்கு இந்த 5 ஊழியமும் அவர்கிட்ட, அந்த 5 ஊழியத்துக்கான தாளந்துகள் அவர்கிட்ட இருந்திருக்குது. படிங்க, 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11, 12, 11லேருந்து 13 வரைக்கும் படிங்க சிஸ்டர். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியில் அளவுக்கு தக்க பூரண புருஷர்கள் ஆகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமான சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் ஒரு நிமிஷம் சிஸ்டர். 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 11ல் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராகும் வரைக்கும் சபை என்ன ஆகணும், மெச்சூரிட்டி அடையணும். கிறிஸ்துவுடைய குணலட்சணங்களுக்கு நாங்கள் சபை போய் அடையணுன்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஊழியங்கள் தான் எதுனா இந்த ஊழியங்கள். இதெல்லாம் எதுக்காக? இந்த சர்ச் மீட்டிங்ஸு, இதெல்லாம் என்னத்துக்குங்க? கன்வென்ஷன்ஸு, இந்த வீக்லி மீட்டிங்ஸு, சண்டே சர்வீஸு, இதெல்லாம் இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட், என்ன பலன் கேட்டால், இதன் மூலமாக தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கிறிஸ்துவுடைய வளர்ச்சிக்கு நம்மளை கொண்டு வரும். ஒரு சகோதர ஐக்கியங்கள், ஒருத்தர் பார்க்கும்போது என்ன ஆகுது, ஒரு தூண்டுதல் இல்லைங்களா? இப்போ ஒரு ஃபெலோஷிப்பே இல்லாமல் இருந்தால் நம்ம என்ன ஆகுவோம், அப்படியே விசுவாசம் டவுன் ஆகிடும். உலகத்தோரோட நீங்கள் ஃபெலோஷிப் வச்சுக்கணுன்னாக்கா நம்ம என்ன ஆகிடுவோம், உலகத்தாரை போல் மாறிடுவோம். கொஞ்ச நாளில் அவங்க வழிகளே போயிடுவோம் இல்லைங்களா? புசிப்பது, குடிப்பது, உலக பிரகாரமான சந்தோஷங்களை, என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே நம்ம கடந்து போயிடுவோம். ஆவிக்குரிய சகோதரர்களோட நம்ம ஐக்கியம் ஏற்படும்போது நமக்கு என்ன பண்ணுது, இதெல்லாம் நம்மளை ஒரு பவுண்டுக்குள்ளே வச்சிருக்கு. ஒரு பவுண்டுக்குள்ளே, ஒரு பவுண்டை போட்டு நமக்குள்ள ஒரு சகோதர ஐக்கியம் என்ற ஒரு ஐக்கியத்தில் இங்கே சத்தியங்களை நம்ம கேட்கும்போது நம்முடைய விசுவாசம் என்ன ஆகுது, விசுவாசம் அதிகரிக்குது இல்லைங்களா? பிரசங்கம் மூலமாக ஆண்டோட வார்த்தைகள் கேட்கும்போது ஒவ்வொரு சகோதரர்கள் அவங்க படித்த விஷயங்களை இங்கே ஷேர் பண்ணும்போது அங்கே என்ன ஆகும், அங்கே விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்காக தான் ஆண்டவர் சபை என்ன பண்ணுறாரு, இங்கே ஏற்படுத்துகிறார். அதாவது பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடையணும். 2 வேலை நடக்கணும். ஒன்று சுவிசேஷம் ஆகணும், சுவிசேஷ ஊழியம். சுவிசேஷ ஊழியம்னா மிஷினரி ஒர்க். அதை நாங்கள் உலகம் முழுதும் இந்த சுவிசேஷ அறிவிக்க சொன்னாலே ஆண்டவர் என்ன சொன்னார், அவருடைய சீசர்களுக்கு கொடுத்த அந்த கமிஷன் என்னங்க, அது நீங்கள் உலகம் முழுவதும் போய் என்ன பண்ணுங்க, எல்லாரையும் சீசராக்கி அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்களுக்கு இந்த கமிஷனை கொடுத்தார், அந்த ஊழியத்தை கொடுத்தார் இல்லைங்களா? அந்த முக்கியமான அந்த ஒரு ஊழியம். அப்புறம் அதே நேரத்தில் நாங்கள் சுவிசேஷத்தை கேட்டு உள்ளே வந்த சபை இருக்கிறாங்க இல்லைங்களா? சபை உள்ளே வந்தவங்க, விசுவாசித்து உள்ளே வந்தவங்களுக்கு என்ன கொண்டு வரணும், பக்தி விருத்தி.
அதான் இங்க சொல்றாரு, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடையணும் என்பதற்காக. இப்போ வாசிங்க சிஸ்டர், 13ஆம் வசனத்தை வாசிங்க, 13th verse. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் ம் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். பாருங்க, இதுல சிலரை அப்போஸ்தலராக ஏற்படுத்தினார். இல்லைங்களா? யாருங்க? சிலரை அப்போஸ்தலர். சில அப்போஸ்தலர்னு ஒன்லி லிமிட் கிளாஸ் யாராங்க தான் 12 அப்போஸ்தலர்கள். இங்க ஃபவுண்டர் ஆஃப் தி கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்துவத்துடைய முக்கியமான அஸ்திபாரங்கள். இது அந்த 12 பேரை தவிர வேற யாருக்குமே இந்த ஊழியம் இல்லை. யாருக்கு? இந்த 12. இந்த 12 வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, ஏங்க எங்களுக்கு அப்போஸ்தலர், இந்த இந்த 12 பேருக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 12 பேருமே இயேசு மரித்து உயிர் தந்ததுக்கு ஒரு ஐ விட்னஸ். யாருங்க? கண்ணால கண்ட சாட்சி. அது யூதாசுடைய பிளேஸ்ல தான் யார் ரீப்ளேஸ் ஆனது? அப்போஸ்தலர் பவுல் ரீப்ளேஸ்மெண்ட் ஆற. இது ஆரம்பத்தில் யாருக்கு அநேகருக்கு தெரியல. போக போக அதை சீசருங்க என்ன பண்ணாங்க, அதை தெரிஞ்சுக்கினாங்க. ஓ, இவர் தான் யூதாசுடைய இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறவர், இவரை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்துக்கினார். ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க மாம்சீகமாக என்ன பண்ணாங்க, ஒரு சீட்டு போட்டு ஒரு செலெக்ஷன் பண்ணாங்க. ஆனால் ஆண்டவர் அதை நிராகரிச்சிட்டாரு. அது பவுல் தான்றது தெரிஞ்சு. சரிங்களா? அதில் சிலரை அப்போஸ்தலர்களாகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகும். இல்லைங்களா? ப்ராஃபெட்ஸ், தீர்க்கதரிசிகள் அப்படின்னும் போது பைபிளில் இருக்கிற தீர்க்க தரிசனங்களை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியவங்க. பைபிளில் இருக்கிறவங்க ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் இவங்கெல்லாம் சொன்னிக்கிறாங்களே, இந்த தீர்க்க தரிசனங்களை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியவங்களா இருந்தாங்க. அப்புறம் அந்த காலங்களில் ஆண்டவருடைய திட்டத்துக்கு இசைவா ப்ராஃபசிஸை சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு இண்டிவிஜுவலை பற்றி இங்கே ப்ராஃபசிஸ் அங்கே சொல்லப்படலை. என்னங்க, உங்களுக்கு அது நடக்கும் இது நடக்கும்ன்ற மாதிரி நாங்கள் சாஸ்திரம் மாதிரியெல்லாம் இல்லை. இல்லைங்களா? தேவனுடைய திட்டங்கள் என்ன பண்ணிருந்தாங்க. இப்போ அகாப்பு கூட ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னார். என்ன சொன்னார்? உலகம் முழுவதும் பஞ்சம் வரும் அப்படின்ற ஒரு ப்ராஃபஸி சொன்னார். இந்த மாதிரி ப்ராஃபஸிஸுங்களை அதில் முக்கியமாக நம்ம பழைய ஏற்பாட்டில் இருந்த தீர்க்க தரிசனங்கள், இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இஸ்ரேலை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம படிக்கிறோம், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இல்லையா? அந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து சகோதரர் என்ன பண்ணுறோம், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இல்லைங்களா? அதுதான் அந்த மினிஸ்ட்ரி. என்ன மினிஸ்ட்ரி? தீர்க்க தரிசனங்களை. அப்புறம் சுவிசேஷகர்கள் அப்படின்னாக்கா நாங்கள் உலகம் முழுவதும் போயிட்டு இந்த மிஷினரி ஒர்க், அதுதான் இந்த காஸ்பிள். நாங்கள் மினிஸ்ட்ரி. சுவிசேஷகராகும் சிலரை மெய்ப்பராக, அதாவது சபையுடைய ஒரு ஷெப்பர்ட், அவங்கள தான் நம்ம மூப்பர்கள் கூட அழைப்போம். மூப்பர்கள், பிஷப்பு, கண்காணிகள் அப்படின்றது. அந்த சபைக்கே அவர் தேர்வு செய்யப்பட்டு நாங்கள் அந்த ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு சகோதரராக இருப்பார். அப்புறம் சில பேர் போதகராகலாம் இருப்பாங்க, டீச்சர்ஸ். இல்லைங்களா? அதாவது டீச்சிங் ஸ்கில் கொண்டவங்க. அவங்களும் இந்த ஊழியத்தை ஆண்டவர் இப்படி ஏற்படுத்தி இருக்கிறார். சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சரிங்களா? அதில் இப்போ பவுல் வந்து, பவுலுக்கு இந்த ஊழியத்தில் எவ்வளோ, இந்த 5 விதமான ஊழியத்தில் சவுலுக்கு எத்தனை ஊழியங்களை கொடுக்கலாம்? 5யும் அவர் 5 ஊழியமும் 5 ஊழியமும் அவர் அப்போஸ்தலராக இருந்தார், தீர்க்கதரிசியாக இருந்தார், அப்புறம் சுவிசேஷகராக இருந்தார், அப்புறம் மெய்ப்பராகவும் போதகராகும். அநேக சபைகளுக்கு அவர் மெய்ப்பராக இருந்திருக்கிறாரு. அதனால் அநேக சபைகளை வழிநடத்தக்கூடிய ஒரு நிலையில் அவர் இருந்திருக்கிறார், ஷெப்பர்ட் என்று நாம் பார்ப்போம். சரிங்களா? அன்புக்குரியவர்கள், அகையில் அவர்கிட்ட மல்டி ஒரு தாளந்துகள் அவர்கிட்ட காணப்பட்டது. யார்கிட்ட? பவுல்கிட்ட. சரி, இப்போ பரிசுத்தாவியினாலே அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க அனுப்பப்பட்டார்கள். பரிசுத்தாவியினால் என்ன செய்தாங்க, அவங்க அந்த ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கள் என்று சொல்லி அங்கே பவுலும் பர்னபார் கூட. இல்லைங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கே அனுப்புனாலும் எத்தனை பேர் அனுப்புகிறாரு? 2 பேரை அனுப்புகிறார். இல்லைங்களா? 2 பேரும் அனுப்புகிறாரு. ஆனால் 2 பேரும் எப்படி இருக்கணும்? ஒன் மைண்டட்ல இருக்கணும். இல்லைங்களா? ஒன் மைண்டில் இருக்கணும். அதே நேரத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, பிரியமானவர்களே, அவங்களுக்குள்ள என்ன வரக்கூடாது? ஒரு போட்டி வரக்கூடாது. நான் தான் பெரியவன், ஆ? நான் தான்
நாங்கள் ரீச் பண்ணோம் அப்படின்ற என்ன இருக்கக்கூடாது, ஒரு போட்டி இருக்கக்கூடாது. ஆனால் பாருங்க, இந்த ரெண்டு பேருக்குள்ள கொஞ்ச நாள் ஒன்னஸாக தான் ஓடிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு முறை என்னாவது ஒரு கான்ட்ரவர்சி வருது. அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரி, இப்போ வரலாம் வாங்க. இப்போ இப்போ இந்த ஊழியத்தை இந்த ரெண்டு நபர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த மிஷினரி ஃபஸ்ட்டு போல்ஸ் ஃபர்ஸ்ட் மிஷினரி டூர் இப்போ ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. எங்கே போகிறாங்க இல்லைங்களா? இவங்க ரெண்டு பேருமே கப்பல் ஏறி செலுக்கியான்கிட்ட இடத்துக்கு வந்து அங்கேருந்து கப்பல் ஏறி அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இடம் எங்கன்னாக்கா சீப்பூர் தீவுக்கு போகிறோம். வாங்க இப்ப வசனம் வாசிங்க. 13ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 3 நாள் வாசிங்க சிஸ்டர், 3 நாள் வாசிங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அப்பொழுது ம். உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கையை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். ம். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்பூர் தீவுக்கு போனார்கள். பாருங்க பிரியமானவர்களே, என்னன்னாக்கா அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அனுப்பினார்கள். அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு போலாம். இங்கே சகோதரர் என்ன எக்ஸ்பிளைன் கொடுக்குறாருனாக்கா, அதாவது அவங்க மேலே கைகளை வச்சு என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்கள அனுப்பினாங்க சபையார் எல்லாரும். அப்படின்னாக்கா அவங்க வந்து இந்த ரெண்டு பேருமே அந்தியோகியா சபையினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். இவங்க கைகள் வைக்கிறதுனா என்ன மீன் பண்ணனாக்கா, எப்பவுமே அவங்க வந்து எங்களுடைய பிரதிநிதி, எங்க சார்பாக. அதனால பலிகள், பழைய ஏற்பாட்டில் பலிகள் கொடுக்கும் போது கூட அந்த நபர்னு செய்வாங்க, அந்த ஆடு மாடு மேலே கையை வைக்குவாங்க. கை வைக்கிறதுனாக்கா அது யாரை ரெப்ரசன்ட் பண்ணுது, எங்களை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த ரெண்டு பேருமே இந்த சபையின் பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க. அது ஒரு மெயினாக அது ஒரு ஒரு குறிப்பிடுது. அதுக்கும் மேலே இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த ரெண்டு பேருமே கிறிஸ்துவுடைய பிரதிநிதிகள். அதான் அது ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். இதை நிறைய பேர் ஒரு சர்க்கிள்குள்ளவே இருந்துடுவாங்க. பிரியமானவர்கள், நம்ம எந்த சர்க்கிளுக்குள்ளே இருந்தாலும் இன்னொரு விஷயத்தை யாரும் என்ன பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது. இப்போ நம்ம இந்த சபையில் இருக்கிறோம், ஆனால் இந்த சபைக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு நம்ம இருந்தாலும் இன்னொரு நாங்கள் கிறிஸ்துவுடைய பிரதிநிதிகள். அப்போ கிறிஸ்துடைய பிரதிநிதிகள்னா யூனிவர்ஸ் இல்லைங்களா, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் பிரதிநிதிகள், கிறிஸ்துவுடைய பிரதிநிதிகள் அப்படின்னும் போது அது அப்படி அப்ளிகபிள் ஆகும். சரிங்களா? இதில் ரெண்டு விஷயம் நம்ம கவனிங்க. அநேகர் வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் இங்கே இந்த ஊழியங்களை சரியான விதத்தில் செய்கிறது கிடையாது. அதாவது ஒரு குறிப்பிட்ட சபைக்கு மாத்திரமே என்ன பண்ணுவாங்க, ஊழியம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்க வேற எங்குமே ஊழியத்துக்கு போகவோ அவங்க ஊழியம் செய்யவோ என்ன பண்ண மாட்டாங்க, அனுமதிக்கவும் மாட்டாங்க. அந்த சபையாரும் சரி, இல்லை அந்த சபையில் இருக்கக்கூடிய அவருடைய உடன் ஊழியருங்க இருப்பாங்களா, அவனுடைய உடன் ஊழியருங்க கூட ஊழியம் செய்யக்கூடிய இந்த கோ ஒர்க்கர்ஸு, அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. இன்றைக்கி அதுதான் போயிடுங்க, ஒரு சபையில் இன்னொரு சபைக்கு, இன்னொரு கன்வென்ஷனுக்கு என்ன பண்ணல, அனுமதிக்கிறது கிடையாது. பிரியமானல்ல, நம்ம வெவ்வேறு வெவ்வேறு ஊர்களில் இருந்த சபைகளாக இருந்தாலும் நம்ம ஒட்டுமொத்தமாக கிறிஸ்துவின் சரீர அங்கம் என்பதை மறந்துடக்கூடாது. அதான் பவுல் சொல்றார், கிறிஸ்துவ பிரிந்திருக்கிறாரான்னு கேட்கிறார். நான் அப்போலை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன், நான் கேவாவை சேர்ந்தவன் சொல்கிறாங்க இல்லைங்களா, சபையில் சொன்னாங்க இல்லைங்களா. அவ போல் அவங்கள பாராட்டினாரா, பரவாயில்ல எனக்குன்னு ஒரு கூட்டம் கூறீங்களே, ரொம்ப சந்தோஷம், வாங்க நம்ம குரூப் பண்ணி போயிடலாம் அப்படின்னு அவங்கள அவங்கள அப்ரிஷியேட் பண்ணற பவுல் அங்கே கடிஞ்சிக்கிறான். பவுல் அவங்களுக்காக சிலுவையில் அறியப்பட்டான். பவுலுடைய நாமத்தில் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தீங்க. அவங்களுடைய அந்த கரெக்ஷன் பண்ணுறாரு பாருங்க பெரியம்மா. நம்ம கூட யாராவது நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா உடனே அதை என்ன பண்ண, நம்ம கரெக்ஷன் பண்ணோம். ஐயோ என் பக்கம் ஒரு கூட்டம் இருக்குதுன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்கரேஜ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி அதுதான் நடக்கிற மிஸ்டேக்ஸு. என்னன்னாக்கா, எனக்குன்னு ஒரு குரூப்பிசம், என் பின்னால் ஒரு கூட்டம். அப்படி யாராவது ஒரு தனிப்பட்ட நபரை இல்லைங்க ஒரு தலைவனை வச்சு அவரை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அந்த தலைவராக இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய என்ன பண்ணணும், அதை எதிர்க்கணும், அதை கரெக்ஷன் பண்ணணும். இல்லை, நம்ம எல்லாருமே சகோதரங்க, எல்லாரும் நம்முடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்கக்கிட்ட காணப்படணும். அதான் இங்கே நம்ம பார்க்கும்போது பிரியமானவர்களே, இவங்க வந்து அந்த சபையின் பிரதிநிதிகளாக ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக அவங்க காணப்பட்டிருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். அதை கைகளை வச்சு அனுப்புகிறாங்க. அப்புறம் அடுத்து 4ஆம் வருஷத்தை வாசிங்க சிஸ்டர், 4th verse.
எங்கிருந்து எங்கேக்கு போனாங்க முதல் பயணத்தில், அவங்களுடைய ஃபஸ்ட்டு மிஷினரி ஜெர்னி டூர் எங்கேருந்து எங்கே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லைங்களா? அஹ், கொஞ்சம் சந்தோஷமாக தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஊழியத்தில் எல்லாருக்கும் ஆரம்பத்தில் என்ன இருக்கும்? ஒரு ஜீல் இருக்கும். ஆனால் அந்த பயணத்தில் அவங்க சந்திக்கிற கஷ்ட நஷ்டங்களை பார்க்கும்போது கொஞ்சம் சோர்ந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் அப்படியே ஊழியத்தை ஓரம் கட்டிடுறது நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அதான் ஆண்டவர் சொல்லும் போது இல்லைங்களா? பவுலுடைய அந்த இதெல்லாம் பின்னாடி நிறைய பாடங்கள் சகோதரங்க எழுதியிருக்கிறாரு. நம்ம பின்னாடி பார்க்கலாம். பவுல் எடுத்த அந்த ஊழியத்தை சொல்கிறார் இல்லைங்களா? கிறிஸ்துக்கிட்ட நான் பெற்றுக்கொண்ட இந்த ஊழியத்தை என்ன பண்ணுறேன்? நான் நிறைவேற்றுறேன். அதை என்ன பண்ண அதை கம்ப்ளீட் பண்ணார். அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரி, இப்போ வாங்க வாசிங்க. டைம் ஆகுது, படிக்கலாம். அஹ், 4ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அப்படியே அவர்கள் பரிசுத்த ம். ஆவியால் அனுப்பப்பட்டு ம். செலூக்கிய பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்போரு தீவுக்கு போனார்கள். ம். பாருங்க பிரியமானவர்களே, இப்போ இவனுடைய ஃபர்ஸ்ட் ஜெர்னினாங்களா? இங்கே பாருங்க, இங்கே பிளான், இங்கே பாருங்க, இங்கே ஆன்டியோகா இல்லைங்களா? இங்கே ஆன்டியோக், இங்கே தான் ஆன்டியோக். அங்கேருந்து எங்கே போனாங்களா? செலுசியா. பாருங்க, இங்கே செலுசியாவில் வந்து என்ன பண்ணாங்களாம்? அங்கே பட்டணத்துக்கு வந்து இங்கேருந்து என்ன இருக்கிறாங்க? கப்பல் ஏறி எங்கே போனாங்களா? ஆ? சீப்பூர் தீவுக்கு போனான், சைப்ரஸ். ஏன் இங்கே கூட்டின்னு போனாரு? யார் கூட்டின்னு போயிருக்கணும் இந்த இடத்துக்கு? பவுல் பிளான் பண்ணியிருப்பாரா இந்த பிளான்? வர்ணபா பிளான். ஏன் பிளான், இவர் ஏன் இந்த பிளான் பண்ணிக்கிறாரு? தெரிஞ்ச முன்னாடி படிச்ச இல்லைங்களா? ஆ? இவருடைய ஊர் இது. யாருடைய ஊர்? பர்னபா ஊர் படிச்ச இல்லைங்களா? நீ தான் நான் சொன்னேன், ஊர் பேரெல்லாம் இந்த நிறைய வந்துன்னே இருக்கும். எக்கச்சக்கமாக ஊர் பேர் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை மார்க் பண்ணிக்கோங்க. அப்பப்போ ஒரு முறை ரிவிஷன் பார்த்து. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பிரியமானவர்களே. அதாவது பைபிளை நல்லா இன்ட்ரெஸ்டாக படிக்கிறவங்களுக்கு ரொம்ப இதெல்லாம் ரொம்ப எப்படி இருக்கு, தேன் மாதிரி இருக்கும். அப்படின்னாங்க கையில் எடுத்து நல்லா. ஆமாம், ஆண்டோட வார்த்தைகளை சில பேர் ருசிப்பாங்க, நல்லா ருசித்து ரசித்து அதை சாப்பிடும். அதில் இருக்கிற இன்னும் அந்த ஆழங்களை பார்க்கும்போது இன்னும் அவங்களுக்கு என்னங்க, நல்ல ஒரு ஏங்க நல்ல மட்டன் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை கச்ச மாதிரி அவங்களுக்கு. ஆமாம், போல் சொல்கிறோம் இல்லைங்களா? யார்? தாவீது சொல்கிறார் இல்லைங்களா? என் கொழுப்பையும் நினத்தையும் உண்கிறது போல என் ஆத்மனாகுது, திருப்தி ஆகுது. நல்லா ஃபேட்டட் ஃபுட்டு இல்லைங்க? நல்லா இந்த மாதிரி இல்லை, இந்த கெட்ட கொழுப்பு இல்லை, குட் ஃபேட் இருக்கு இல்லைங்களா? நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய ஃபேட்டட். அப்போ கவனிக்கிறீங்களா? அப்போ ஏன் யார் இங்கே கூட்டின்னு போய்க்கிறதுனா பர்னபாஸ். இப்போ பர்னபாஸ்குள்ள என்ன இருந்திருக்குது? பர்னபாக்கிட்ட என்ன இருந்திருக்குது? ஃபஸ்ட்டு எங்கள் ஊருக்கு என்ன பண்ணோம்? சுவிசேஷ சொல்லணும். செல்ஃபிஷ்னஸ் கிடையாது இது. எல்லாருக்கும் அந்த ஒரு இஷ்டம் இருக்கு இல்லைங்களா? வாங்க பதர், எங்கள் வீட்டில் வந்து எங்கள் குடும்பத்துக்கு என்ன பண்ணுங்க, சத்தியம் சொல்லுங்க. அங்கே எங்கள் ஊரில் இருக்கிறவங்க, எங்கள் ஊரில் நிறைய என்ன இருக்குது, நிறைய சர்ச் இருக்குது, வாங்க சத்தியம் சொல்லுங்க. ஒரு சிலர் அப்படி தான் கூட்டின்னுப்போம். நிறைய பேர் அப்படி தான் அறிமுகமாகி தான் வந்திருப்பான். அதனால இவர் சீப்பூருக்கு ஃபஸ்ட்டு அவங்கள கூட்டு போகிறதுக்கு முக்கிய காரணம் என்ன வந்திருக்குனாக்கா இதுதான் அங்கே போயிட்டு அங்கே போகிறான். அப்புறம் அங்கேருந்து எங்கே போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல சலாமி, சலாமி என்ற சீப்பூர் தீவில் இந்த சலாமி என்ற பட்டணத்துக்கு அங்கே என்ன பண்ணுறாங்க? வந்தபோது அங்கே அங்கே என்ன இருந்துச்சுங்களா? ஒரு ஜெபாலயம் அங்கே இருந்துச்சு. அங்கே என்ன இருந்துச்சுங்க? அங்கே ஒரு சினாகா இருந்துச்சு. அந்த சினாகால இவங்க என்ன பண்ணுறாங்களாம்? பிரசங்கம் பண்ணுறாங்க. அந்த காலங்களெல்லாம் ப்ரீச்சிங் வந்து எப்படின்னாக்கா இப்போ இருக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. இப்போ நான் அந்த ஃபாதரு என்ன பண்ணுவார்? ஜனங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்குது இல்லையோ, வாரம் வாரம் அவரே போட்டு ஜனங்களை நாங்கள் டார்ச்சர் பண்ணிடுவார். ஒருத்தருதே பிரசங்கம் கேட்ட ஜனங்களுக்கு என்ன ஆகும்? அப்படி தான் ஆயிடுது இல்லைங்களா நமக்கும்? அஹ், அதனால வேறு வேறு ஸ்பீக்கர்ஸுங்க வரும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு உற்சாகம். அது வெளியூரில் தான் இன்னும் உற்சாகம். நிறைய பேருக்கு அவுட் ஸ்டேஷன் ஸ்பீக்கருங்க வந்தால் கொஞ்சம் அட்டென்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். உள்ளூரில் இருக்கிறாங்க, அது ஹோம் எக்லிஷியாவில் இருக்கிறாங்கனாக்கா
இவர் தானா அப்படின்ற மாதிரி. அது நேச்சர், ஹியூமன் நேச்சர் இல்லைங்களா? சரி, இப்போ இன்னொரு விஷயத்தை பார்த்து நம்ம இங்கே நம்ம முடிக்கலாம். இதோடைய கண்டினியூஷன் நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்து இங்கே ஒருத்தர் வராரு. யாருங்க? ம் அங்கே 5 வருஷம் வாசிங்க சிஸ்டர், 5th verse. அஞ்சாம் சாலமி வசனம், பட் 13:5. சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் வேத வசனத்தை பிரசங்கித்தார்கள். ம் யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாய் இருந்தான். பாருங்க, யாருங்க? யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனுமாய் இருந்தான் என்று சொல்லி நம்ம பாருங்க. பிரியமான இந்த யோவான் யாரு? யோவான் அப்படின்னு பார்க்க இங்கே பாதி பேர் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்? இவர் ஜான் மார்க். இவருடைய ஃபுல் பேர்னாங்க மார்க், யோவான் மார்க். இவருடைய பேர் நம்ம இதில் பார்க்குற சுவிசேஷம் எழுதுகிறார் இல்லைங்களா? அந்த மார்க். இவரும் ஊழியத்தில் ரொம்ப, இவர் யாருனாக்கா இவர் உதவிக்காரர். இவருக்கு நல்ல திறமைகள் இருந்தாலும் பாருங்க பெரியம்மா, இது ரொம்ப பெரிய ஊழியம். ஊழியம் செய்கிற சகோதரர்களுக்கு நம்ம என்னவா இருக்கணும்? ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். உதவிக்காரர்களாக தான் இருக்கணும் ஒழிய என்ன இருக்கக்கூடாது? உபத்திரக்காரங்களாக இருக்குங்களா? நிறைய பேர் அப்படித்தான் இல்லைங்களா? சிறிய ஊழியமாக செஞ்சால் கூட பிரியமானல்ல, அதுக்கான பலன் இருக்கு. நிறைய பேர் பெரிய ஊழியத்தை எதிர்பார்க்குவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிற எல்லா இடத்துலையும் கொஞ்சத்தில் உண்மையாயிரு. ஒரு ஊழியம் செய்யக்கூடிய சகோதரருக்கு உதவிக்காரராக இருக்கிறது பெரிய ஒரு ஆசீர்வாதங்க. அதில் ரொம்ப சந்தோஷம் இருக்கு, ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது இல்லைங்களா? சகோதர சரிகளை அவங்களுக்கு நம்ம எந்தெந்த விதத்தில் உதவி செய்ய முடியுமோ அந்தந்த விதங்களை செய்யலாம். ஃபினான்ஷியலாக செய்யலாம், இல்லை அவங்களுக்கு அவங்க செய்கிற கூட அவங்க கூட போகிறது, துணைக்கு போகிறது, அவங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு தைரியம் இருக்கும். கூட ஒருத்தர் பாடி கார்டு மாதிரி ஒருத்தர் இருக்கிறார் கூட, அந்த தைரியம் என்ன பண்ணலாம், ப்ரீச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் அவங்களுக்கு ஒரு எடுபடியாக கூட நம்ம இருக்கலாம். நிறைய பேர் தான் ஓடி போய் பேக் எடுத்துக்குவாங்க. சில பேர், சில சகோதரங்களுக்கு, இன்னும் சில சகோதரங்க பார்த்தீங்கன்னா பிரியமான இல்லை, எந்த அந்த அளவுக்கெல்லாம் நம்ம யாரையும் அனுமதிக்க கூடாது. ஷூக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? பாலிஷ் போட்டு எடுத்துன்னு வைக்கும். ஒரு பிரதர், ஒரு ஊழியம் செய்கிற பிரதருக்கு, அவர் கீழே இருக்கக்கூடிய சகோதரர், அவர் கிளாஸ் கிளம்பும் போது நாங்கள் அவருக்கு ஷூ போட்டு பாலிஷ் போட்டு முன்னாடி அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் அனுமதிக்கக்கூடாது. சகோதரங்களுக்கு அதெல்லாம் அதெல்லாம் அனுமதிக்கக்கூடாது. நம்ம எதை செய்ய வைக்கணுமோ அதை செய்யணும். சரி பிரியமானவர்களே, நம்ம இந்த பாடத்தை இந்த இடத்துல நிறுத்தலாம். அடுத்து என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற தொடர்ச்சியை தேவன் சித்தமானால் அடுத்த பாடத்தில் நம்ம பார்ப்போம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தெளிவாக இந்த தேவ செய்தியை நமக்கு